முதலாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ற அல்லாஹ். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வகையில் முஃமின்கள் யார் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆராபுகள், கிராமவாசிகள் வர்றாங்க. காலத்தில் அராபு ஆமன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஃமின் ஆயிட்டோம் யார சொல்லலாம் அப்படின்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றாங்க, குல் லம் துமினு, அவங்கள்ட்ட சொல்லுங்க நம்பலன்னு சொல்லுங்க, வலாக்கின் குலு அஸ்லம்னா, என்றாலும் அவர்கள் முஸ்லீம் ஆகிட்டோன்னு சொல்லணும், முஃமின் ஆயிட்டோன்னு சொல்ல இல்லாது. அந்த ஆராபுகள் வந்து அதாவது வந்து சொல்றாங்க கிராமவாசிகள். அந்த கிராமவாசிகளை பொறுத்தளவுல அவர்களுக்கு ஈமான் ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த மக்களை பார்த்து அவர்களும் தொழுந்துட்டு ஆமன்னா ஏற்றுக்கொண்டு யார சொல்லலாம். அப்ப அல்லாஹ் சொல்ல, லம் துமினு, அவங்க நம்பலப்பா, அவங்க நம்பலன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. அதுக்கான உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னால், என்னிடம் யாராவது வந்து சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வலாக்கின், அதாவது அவங்க கல்புல எதுகுலில் ஈமான், ஈமான் அவங்க கல்புல நுழையவே இல்லைன்றாங்க. ஈமான் நுழையாமல் எப்படி அவங்க ஈமான்தாரிகளாக சொல்லுவார்கள்? அவர்கள் இன்னொருவரை பார்த்து தொழுகிறாங்க, அஸ்லம்னா முஸ்லிம், அவங்க கட்டுப்பட்டு தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் வந்து தர்மம் கொடுக்கிறாங்க, முஸ்லீமை பார்த்து செய்கிறார்களே தவிர ஈமான் உள்ளக்குள்ள நுழைந்து செய்கிற வேலை வேற. ஈமான் நுழையாமலும் தொழுவார்கள், ஈமான் நுழையாமலும் நோன்பு பிடிப்பாங்க, ஈமான் நுழையாமலும் ஹஜ் செய்வார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் வேற முஃமின் வேறன்னு குர்ஆன்ல பிரிக்கிறான். நான் சொன்னது குர்ஆன் ஆயத். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா ஹுஜராத் நீங்க பரட்டி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரிக்கிறான். அதனால வெற்றி பெற்றவர்கள் முஃமின்கள், அதான் தலைப்பு. வெற்றி பெற்ற முஃமின்கள் தந்திருக்கிறாங்க. முஃமின்கள் யார் என்பதை படித்தால் மட்டும்தான் அந்த வெற்றி முஃமின்களுக்கு நிச்சயம். அது சொல்ல தேவையில்லை. இப்ப பிரச்சனை இந்த தலைப்புல முஃமின்கள் யார்? இப்ப பள்ளிவாசல்ல எல்லாரும் தொழுகிறோம். இப்ப நான் முஃமினா நீங்க முஃமினான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரணும்டா சஹாபாக்களுக்கு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. என்ன வந்துச்சுண்டா, பள்ளிவாசல்ல முன்சஃப்ல தொழுதவர்கள் எல்லாம் முஃமினா, சுபுவுக்கு வந்தவங்க எல்லாம் முஃமினான்னு கேட்டா அங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல்ல அவர்களுக்கு பின்னாடி தொழுதவர்கள் முனாஃபிக் இருக்கிறாங்க. பெருமானார் மிம்பருக்கு ஏறுவாங்க, ஏறின உடனே ஒரு ஆள் எழும்புவாரு, இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர்தான் ரசூலுல்லாஹ், இஸ்மா எல்லாம் கேளுங்க, அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவர் ரசூலுல்லாஹ் பேசுறாரு. இவர் பேர் யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறி ஜும்மாவுக்கு மக்களே கேளுங்கன்னு சொல்றவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நின்றவர். ஆனால் அவர்தான் முனாஃபிக்குடைய தலைவர். பள்ளிவாசல்ல எழும்பி பேசுற அளவுக்குள்ள ஆள். அவருடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போற நேரம் தான் உமர் பின் கத்தாப் இது பண்றாங்க, அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் வந்து பள்ளிவாசலில் தொழுந்திருக்கிறாரா, ஜும்மாவுக்கு ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏற டைம்ல வந்து பேசியிருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி முனாஃபிக் ஆகுவார்? அடையாளமிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமானவங்க இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க. அதனால தான் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சாஹிபு சிர், ரகசியங்களை பாதுகாக்கிற தோழர்ன்னு ஒரு ஆள், உமர் அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் இன்ன ஆட்கள் எல்லாம் முனாஃபிக், கவனமா இருங்க, ஆனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும் ஹுதைஃபா, நான் சொல்லிட்டு போறேன்ட்டாங்க. அதனால தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கொரு முறை வந்து கேட்பாங்க, ஹுதைஃபா என் பேர் அதுல இருக்கிறான்னு பாருங்க. நீங்க நினைப்பீங்க இது என்னமோ ஜோக்கு கேட்கிறாரு. வாழ்க்கையில 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த 2 சம்பவங்களுக்காக வாழ்நாள் முழுக்க அழுத ஒரு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று, ஹுதைபியா ஒப்பந்த நேரம் 1400க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அங்க இருக்கிற நேரம். ஹுதைபியாவை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஹுதைபியான்னா உம்ரா செய்ய போனவங்களுக்கு உம்ரா செய்ய கிடைக்கல, 1400 பேர் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க திரும்பி போயிருவோம் மக்காவுக்கு, இஹ்ராம் எடுத்துருவோம், கலைஞ்சிருவோம், கொண்டைகளை மலித்துக் கொள்வோம் என்ற உடனே, சும்மா சாதாரணமா போன நாட்கள் இல்ல, 9 நாட்கள் பிரயாணம், 9 நாள் திரும்ப போகணும். அக்ரோனைக்கு வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்கன்னா எப்படி இருக்கும்? காலையிலேருந்து வர்றோம், ஒன்றும் இல்லை, ஜும்மா ஒன்றும் இல்லைன்னா அந்த பொறுமை வேணும். உம்ரா வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போயிட்டு ஜித்தா வரைக்கும் எல்லாம் எடுத்து போட்டு போயிட்டு வாப்பாண்டா உம்ரா செய்ய இயலாது, உன் விசா வந்து செல்லுபடி ஆகாது, எல்லாம் ஓகே தான்.
கிளியர் தான், ஒரு பிரச்சனை இல்ல, பட் நாங்க சொல்றோம் உங்களுக்கு செய்யல போ அப்படியே அங்கே இமிகிரேஷன் அனுப்பினால் கூட்டிட்டு போன தலைவர் ஃபர்ஸ்ட்டுக்கு மிதின்னு மிதிப்பான். 10 பேர் போனாலும் 20 பேர் போனாலும் இவ்வளவு சல்லி செலவழிச்சிக்கிறோம், இப்படி போயிருக்கிறோம். ஏர் கண்டிஷன்ல போன எங்களுக்கே இவ்வளவு கோவம் வருவதுண்டா, எத்தனை அவர் பிரயாணம், அவங்க எத்தனை நாள் பிரயாணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கிளம்புவோம். ஃபர்ஸ்ட் தடவை வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் தடவை ஷமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் இருக்கவே இல்லை. அவர் பேசினா போதும் செவிமடுத்தான் கட்டுப்படும். ஃபர்ஸ்ட் தடவை சஹாபாக்கள் அப்படி நிற்கிறாங்க. நான் சொல்வது சாதாரண மனிதர்களை பத்தி இல்ல, சஹாபாக்கள் அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அப்படி நிக்கிறாங்க. அவங்களால போக இயலாம இருக்குது. ஃபர்ஸ்ட் தடவை ரசூலுல்லாஹ் கூடாரத்துக்குள்ள போறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு மக்கள் கலையல்லன்றாங்க. மனைவி சொல்றாங்க யா ரசூலல்லாஹ், ஏண்டா அவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு இவ்வளவு கிட்ட வந்து காபத்துல்லா தெரிகிற இடம் ஹுதைபியாண்டா பக்கத்துல, அவங்கள்ட்ட கோலத்தனம் இருக்குதா? ஒன்னே இல்ல. பயம் இருக்குதா? ஒன்னே இல்ல. இந்த டைம்ல கிளம்பி போவோம்டா. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த உச்சக்கட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க நபி தானே? ஆமாண்டா நபிதான். நாங்க முஃமின்கள் தானே? ஆமா யா ரசூலல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆமா. இவ்வளவு அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தர யா ரசூலல்லாஹ், நாங்க ஏன் இங்க இருந்து பின்வாங்கணும்? நாங்க ஏன் போகணும்? அவங்க வந்து எங்கள்ட்ட தந்து போங்கப்பா ஊருக்கு போங்க, இந்த தடவை உங்களுக்கு உம்ரா செய்யல போங்கன்னா நாங்க கேட்டுட்டு போயிடணுமா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு, நீங்க கனவு கண்டீங்க தானே யார சொல்லலாம்? ரசூலா கனவு கண்டு தான் சொல்றாங்க. மக்கா மதீனாவுல இருந்து கனவு கண்டு நாங்க மக்காவுக்கு போறோம், நாங்க தவாஃப் பண்ண போறோம். நீங்க கண்ட கனவு ரசூலா சொல்லுங்க, நான் கனவு கண்ட உண்மை, இந்த வருஷம் உம்ரா செய்யறேன்னு சொன்னான்னு கேட்டாங்க. நாங்க வந்தோம், அல்லாஹ் எங்களை அழைத்தான், இந்த வருஷம் என்று வந்ததா உம்ரா நடக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மாறியாய் கொஞ்சம் பெக் ஆயிட்டார். இதே கொஸ்டின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதே பதில கொடுத்து போட்டு, உமர் நீங்க இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க, அதை தாண்டி பேசாதீங்கட்டாங்க. இதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதியாகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன விஷயத்துல கூடாரத்துக்குள்ள போயிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல கலைங்க யார சொல்லலாம், அவ்வளவு பேரும் கலைஞ்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் இஹ்ராத்தை கலைஞ்சிட்டு வராங்க. ஒரு பேச்சு மூச்சு இல்ல, 1400 சஹாபாக்களும் கலைகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போறாங்க. ஒரு பேச்சு இல்லாம அவ்வளவு பேர் அடங்கி போறாங்க. ஒரு சண்டை, ஒரு மஷூரா பிரச்சனை, 4 பேர் கையை நீட்டுறது, ஏன் யார சொல்லலாம். இந்த போகிற நேரத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. போயிட்டே இருக்கு போல வஹி வருகுது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்ற ஆயத்து இறங்குது. நபியே உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை தந்துட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்றார், நான் பயந்து வந்தேன். பெருமானார் என்ன சொல்ல போகிறார்களோ தெரியல, அல்லாஹ் என்னை பத்தி என்னமோ இறக்கிட்டானோ தெரியல, நான் பயந்து வந்தேன். பயந்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், உமர் எங்களுக்கு வெற்றி ஆமென்கிறான் அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டானா அப்ப வெற்றி தான்ட்டாங்க. நான் என்ன இது சொல்ல வரேன்டா, இந்த இடத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நடந்து கொண்ட அந்த விதம் அவர் லைஃப் டைம் அள வச்சிச்சு. அதனால தான் போய் கேட்பார் ஹுதைஃபத்துல் யமான்ட்ட, நான் முனாஃபிக் பட்டியலில் இருக்கிறேனா? இன்னொரு இடம் எதுண்டா, அதுதான் இந்த முனாஃபிக் தலைவன். அவர் மௌத்தாகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிப்பார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஆடை கொஞ்சம் வேகமா பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி இதாகிற மாதிரி ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமர் கொஞ்சம் தள்ளி இருங்க உமர் என்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அங்காக இருங்க. அந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க, உமர் என்னிடம் கொஞ்சம் விலகுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த விஷயம், இந்த 2 விஷயம், நான் பெருமானாரோட கொஞ்சம் கடுமையா நடந்துட்டனோ, பிடிச்சி தலைவர் ரசூலுல்லாஹ் பிடிச்சி வேணா யார சொல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போனாங்க, அல்லாஹ் தடுத்துட்டான், தொழல. ஆனால் இந்த 2 விஷயமும் நான் முனாஃபிக்கான் அவரை தேட வச்சிச்சு. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் கேட்டுட்டே இருந்தார், அந்த பேர் இல்ல தானே, என் பேர் அதுல இல்ல தானே, இருக்குதான்னு கவனம் பாருங்கன்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. நாம் முஃமினா முனாஃபிக், இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றா முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டாங்க, முனாஃபிக்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2 பேரும் கிட்ட தொழுந்திருப்பாங்க. காஃபிர் தொழ மாட்டான், காஃபிர் நோவு பிடிக்க மாட்டான், முஃமினும் முனாஃபிக்கும் பக்கத்துல லைன்ல இருப்பாங்க.
ஹஜ் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கோட போட்டு பிரிக்கிறான். மூமின் யார், முனாஃபிக் யார்? முனாஃபிக்க பொறுத்தளவுல கூட்டத்தோட கூட்டமா வந்து நிற்பார்கள், ஆனால் ஈமான் அவங்க கல்புல இல்ல. மூமின்களை பொறுத்தளவு அவங்க ஈமான் அவங்க கல்புல இறங்கி. இதான் ரெண்டு வித்தியாசம். முனாஃபிக் தாடி வைப்பானா வைப்பான், முனாஃபிக் துப்பா போடுவாங்க போடுவாங்க, முனாஃபிக் தொப்பி போடுவாங்களா தொப்பி போடுவாங்க, முனாஃபிக் பல்ல தொழிப்பாங்களா தொழிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஏனென்றா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க. யார் சொல்லலாம், நீங்க தான் தொழுவிக்கணும் அப்படின்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து தௌபா ஓடைங்கட்டாங்க அந்த பள்ளியை. ஏனென்றா தபூக் முடிஞ்சு வர்ற டைம்ல கிட்டத்தட்ட 9 பேர் நினைக்கிறேன் முகத்தை பூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கொல்ல பார்த்தாங்க. யாரு? பள்ளியில தொழுந்தவங்க. காஃபிர் கொல்றதெல்லாம் வேற, ரசூலுல்லாஹ் கொல்ல பார்த்தாங்களே அந்த பள்ளி உடையவர்களை தான் பெருமானார் உடைங்கன்றாங்க அந்த பள்ளியை. அதுல இந்த இஸ்லாம் தெளிவா காட்டுது, வெளியில எதிரி இருக்கிற மாதிரி பள்ளிக்குள்ளே எதிரி இருக்கிறான். வெளியில காஃபிர், அந்த பக்கம் குறைஷி, இந்த பக்கம் யஹூதி, இந்த பக்கம் நஷாரா, உள்ளுக்குள்ள முனாஃபிக். இந்த முனாஃபிக்களை வந்து அல்லாஹ் அடையாளம் காட்டிட்டே இருந்தான். அதாவது உஹதுக்கு வந்தாங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு 300 பேர் எடுத்துட்டு போயிட்டான். வந்தது 1000, 700 நிக்க நாங்க போயிட்டு வரட்டோம்ட்டாங்க. அஹ்ஸாப்ல பிரச்சனை, உதைபியாக்கு இப்படி உதைபியா போலாம், வரவே இல்லை, மதீனாக்குள்ள இருந்துட்டாங்க. இல்ல அஹ்லிஹிம் அபதா, இந்த போறாங்களே வரவே மாட்டாங்க, திரும்பி சாக போறாங்கன்னு உட்கார்ந்துட்டாங்க. இவங்க எல்லாம் யாரு? முஸ்லிமா இருந்தவங்க. அதனால் சஹாபாக்கள் வந்து நம்ம பிறகு பார்க்கிறோம், இவங்க முனாஃபிக் என்று யாரையும் அடையாளப்படுத்தல, பெருமானார் தடுத்துட்டாங்க. இப்ப இந்த முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்கண்டா, எனக்கும் உங்களுக்கும் சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு தவிர இன்னொரு ஆளை பார்த்து முனாஃபிக் என்று சொல்ல இல்லை. எங்களுக்கு எல்லாம் தப்பா தான் புரியுது. எங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்த அவர் முனாஃபிக் இருப்பாரோ, இவர் இருப்பாரா, நான் இருப்பேன்னு பார்க்க தான் சொன்னாங்க. அதனால தான் சஹாபாக்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கல. சரி, அந்த வகையில ஈமான் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஈமான் இருக்கு பாருங்க, அது சிம்பிளா கொடுக்க மாட்டான். நீங்க நினைக்கிறீங்க ஈமான்டா அது சும்மா கிடைக்கும் இல்ல. நம்ம பார்க்கிறோம் ஹதீஸ்கள்லயும் இதையும் பார்க்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப இப்ராஹிம் நபியை கேட்கிறாரு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான அடியான். என்ன கேட்கிறார்? ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, யா அல்லாஹ் எல்லாம் ஓகே, இந்த செத்தவன் உயிர்ப்பிக்கிறது கொஞ்சம் காட்டுறியா அல்லாஹ், செத்த ஒரு ஆள் எப்படி உயிராகிறாருன்னு காட்டேன். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் பக்கரால, கால அவலம் துமின், இப்ராஹிம் நீங்க நம்பலையா? கால பலா, யாரா நம்புறையா? அல்லாஹ் நம்பாமலாம் இல்ல, செத்தவனை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலாக்கின் லியத்மைன்ன கல்பி, என் கல்புல என்னமோ நடக்குது யா அல்லாஹ், கொஞ்சம் சஞ்சலம். நம்புறேன் எல்லாமே ஓகே, என்றாலும் ஒரு பிரச்சனை, இடக்கிட என்னமோ நடக்குது என்ற மாதிரி சொல்றாரு. இப்ராஹிம் நபி சொல்வது சூரத்துல் பக்கரா 260 படிச்சுட்டு போலாம் உங்களுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், கால ஃபகுத் அர்பஅத்த மினத்தை, 4 பறவைகளை பிடிங்க இப்ராஹிம், ஃபசுர்ஹுன்ன இலைக்க, துண்டு துண்டா போடுங்க, சும்மா ஜஅல் குல்ல ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, அதாயிக்கு ஒவ்வொன்றை எடுத்துட்டு ஒரு துண்டு துண்டு எடுத்துருவீங்களா, அதான் அங்க தெரிகிற மலையில, அங்க தெரிகிற மலையில, அங்க தெரிகிற மலையில, அங்க தெரிகிற மலையில துண்டு துண்டா வைங்க. சும்மா உதுவன்னு இப்ப கூப்பிடுங்க, யஅதீனக ஷய்யா, அவைகள் விரைந்து வரும்ன்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4 பறவை எடுத்தாச்சு, துண்டு துண்டா வெட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்சிங்க போட்டு இந்த டேபிள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ராஹிம். ஷேர்வன் அங்க மிக்ஸ் ஆயிட்டா புடிச்சு நல்லா குலுக்கி எடுங்க. இப்ப கூப்பிடுங்க. அல்லாஹ் அப்படி சொல்லல, 4 பறவைகள் எடுங்க, ஃபசுர்ஹுன்ன இலைக்க, துண்டு துண்டாக்குங்க, சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, அதா தெரியுது அந்த மலையில, அதுல போய் ஒரு துண்டு வைங்க. அதா தெரியுது அந்த மலையில, மலைக்கு மேல ஏறி போய், அம்மாடி இவ்வளவு மேல, சரிங்க வச்சுட்டேன் இறைவா, இப்ப இறங்க, அந்த மலைக்கு போங்க, அந்த மலைக்கு மேல ஏறி, இறைவா வச்சுட்டேன் இறைவா, அந்த மலைக்கு போங்க. இப்படி ஒவ்வொரு மலைக்கும் போய் ஒவ்வொரு துண்டு துண்டா வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? லேசப்பட்ட காரியமா? அவர் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சரை இறைவன் எப்படி கொடுக்கிறான்? அத்தனை மறிந்த இறைவன், சும்மா உதுஹுன், இப்ப கூப்பிடுங்க, யஅதீனக ஷய்யா, நீங்க வச்சிட்டு வந்த அந்த ஒவ்வொரு மலையில இருந்து நீங்க வச்சிட்டு வந்தது சேர்ந்து பறப்பதை நீங்க பாப்பீங்க, கிட்ட வரும். உடனே வஜ்ஹத்து வஜ்ஹியல் இல்லதி, நான் கேட்கிறேன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பதில வேற மாதிரி கொடுக்கலாமே, புடிச்சு ஒண்ணு போட்டு மிஸ் பண்ணி, இப்ப பாருங்க சாடிச்சிட்டீங்களா, இப்ப உயிர் வருமெல்லாம், அவரையே வெட்ட சொல்லி, அவரையே மிக்ஸ் பண்ண சொல்லி, அவருக்கு அந்த தூரமேன். ஈமான் என்பது அதை சுவைக்கணுமாக இருந்தால் அதுக்கு தியாகம் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஒரு படி வைக்கவே வேணும்.
ஈமான் இருந்தால் சுதாகரிச்சு போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு அசர் தொழுகைக்கு நீங்க பள்ளிக்கு வரணும், சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வரணும். அப்ப அந்த ஈமான் உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் இறைவனை நோக்கி நீங்க போகணும், வியாபாரங்களை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஜும்மா நாள் முஸ்லிம்கள் கொஞ்ச நெஞ்சமாவது நல்லா இருக்கிறாங்கடா நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ஆலம், நான் நினைக்கிறேன் இலங்கையில இதயம் வந்து கொழும்பு பஜார் என்ன பக்கத்துல ஹாபர் கண்டெய்னர் இறங்கிரும். கண்டெய்னர் இறங்கிட்டோம்னா கொழும்பு பஜாருக்கு தள்ளி விட்டுருவாங்க. சரக்குகள் எல்லாம் கொழும்பு பஜாருக்கு வரும். அங்கிருந்து ஸ்ரீலங்கா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். என்ன ஆச்சரியம் தெரியுமா? கொழும்பு பஜார அதிகமான இந்த கொழும்பு பஜார் யார் கையில எல்லாம் கொடுத்தீங்கன்னா முஸ்லிம்கள் கையில. முஸ்லிம்கள் கையில தான் அதிகமானவர்கள், அதிகமான முஸ்லிம்கள். சரியா வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா நேரத்தில் கொழும்பு பஜார் நின்றும், பெரும்பாகதியான இதுகள் நின்றும். ஏன் பள்ளிக்கு போறாங்க? இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுக்கு போங்க பான்னு அல்லாஹ் சொல்றான். அதனால உடனே வஸருல் பை, வியாபாரத்தை நிப்பாட்டுங்க. ஜாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், பெரிய பில் போகும். இதுக்கு பிறகுதான் எந்த பெரிய கோடீஸ்வரர் அங்க வந்து உட்கார்ந்தாலும் ஜும்மா நேரம் கொழும்பு பஜார் ஸ்தம்பிதமாகுது. ஒரு மணித்தேரம் நிக்குது. வந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் நாங்க வெளியே நிக்கிறோம், நீங்க தொழுதுட்டு வாங்க, கடவெளியில நிக்கிறார்கள். அதனாலயோ தெரியல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சமாவது ரிஸ்க் கொஞ்சம் கூட அளக்குறான், கூட கிடைக்குது பரக்கத்தோட. என்ன மற்றவங்க உம்மா அப்பா தாத்தா தங்கச்சி போய் போனாலும் கிடைக்காதது ஒரே ஒரு ஆண்மகன் போறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுக்கறான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவெல்லாம் எங்க பொருளாதாரத்தை இடிச்சு உடைச்சு போடணும் என்று கற்பனை பண்ணினாலும் அது கற்பனைத்தானே தவிர திட்டம் தீட்டினாலும் அது நடக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பவும் முஸ்லிம்கள் கையில கொடுத்துட்டே இருக்கிறான். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இந்த நாடு, கடுமையான பணவீக்கம். ஆனால் குறைந்த பாதிப்பு உள்ளவர்கள் முஸ்லிம்களாக நிற்கிறாங்க. கடுமையான பாதிப்பு உள்ள இந்த தடவை, அதாவது 1 கோடியின் பெருமதி 30 லட்சம் என்றான் சென்ட்ரல் பேங்க். நான் சொல்லுங்க, நீங்க 1 கோடி வச்சீங்கன்னா 30 லட்சம் கணக்கு பார்த்துக்கோங்க. உங்கள்ட்ட 10 கோடியா 3 கோடி தான் கணக்கு. 1 கோடிக்கா வாகனம் வித்தீங்க, வாகன பெருமதி 30 லட்சம் தான் வித்திக்கிறீங்க. நீங்க அன்றைக்கு 30 லட்சத்துக்கு விக்கிற வாகனம் இன்னைக்கு 1 கோடி வித்தாலும் உங்க பண பெருமதி 1 கோடியா நீங்க எண்ணினாலும் 30 லட்சம் தான்பா அப்படின்ற மாதிரி பணம் வீக்கும். ஆனால் இன்றைக்கும் முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவு நல்லா நடக்கிறாங்கன்னா அல்லாஹ் சில விஷயத்துல கொடுப்பான். சில தியாகங்கள் பண்ற நேரம் சில விஷயங்கள் அல்லாஹ் கொடுப்பான். சரி, இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, யாரு முனாஃபிக் யாரு முஃமின், இதான் பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிஃபாக் என்பது என்ன அத்தாட்சி காட்டப்பட்டாலும் அவன் வரவே மாட்டான். எப்படி காஃபிருக்கு விளங்காதோ, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்து விளிம்பில் இருப்பாங்க, அவ்வளவு அல்லாஹ் காட்டுவான். ஆனால் ஒரு மூமின் உடனே ஓடி வந்துருவான். முனாஃபிக் அதை கண்டும் சந்தேகப்படுவான். அதான் முனாஃபிக். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எல்லா ஆலிம்களும், அதாவது எல்லா இமாம்கள் நீங்க எடுத்தீங்கன்னா பொதுவா சஹீல் முஸ்லிம் எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் இப்படி பரட்டிங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஹதீஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஹதீஸ் நான் சொல்ற ஹதீஸ் வரும். புகாரி கிதாபுல அந்த ஹதீஸ் பதிவாகுது. முத்தவாத்திரான செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, எல்லா மௌலவிமார்களும் படிச்சுட்டு தான் வரணும். கிதாபுல் ஈமான், ஈமானுடைய ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸ் போதும் பள்ளி வாசல்ல முனாஃபிக் இருக்கல ரசூலோட பள்ளியில. ஆச்சரி, இமாம் முஸ்லிம் கொண்டாந்து அதை ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறாரு. இமாம் புகாரி ஃபர்ஸ்ட் பாடத்துக்குள்ள போறாரு, ஈமான் கிதாபுல் ஈமான்ல போறாரு. என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கிற நேரத்தில் பின்னாடி பாபால கதவால ஒரு மனிதர் வாராரு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வெள்ளையும் சொல்லையுமா உடுத்துட்டு வர்றாரு. இப்படி வெள்ளை, கருத்த முடி, அடர்த்தியான முடி, அழகா சீவிருக்கிறாரு. இவர் பிரயாணத்துக்குரிய அறிகுறியே இல்ல, முசாஃபிரா இல்லன்னு பாக்குறோம். எந்த ஊர்லயும் கண்டதே இல்ல, பிரயாணத்துக்குரிய அறிகுறியும் இல்ல. வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா பின்னாடி போய் உட்காராம பிடரிகளை தள்ளி 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 ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உமர் அறிவிக்கிறாரு, இப்படி வர்ணிக்கிறாரு. பல ரிவாயத், பல சனதுகள் இந்த செய்தி வருவது. வந்தா எல்லாரும் அவரை திரும்பி திரும்பி பார்க்கறாங்க. யாருப்பா இவரு, யார் இவரு, ஊருக்கு புதுசு. ஆனா இவர் இன்றைக்கு பிரயாணம் பண்ணினாலும் தெரிஞ்சிடும் பிரயாணி என்று, களைப்பு முகம் காட்டி கொடுத்துரும். என்ன ஃப்ரெஷ்ஷா உடுத்தாலும் பிரயாணம் ஒரு களைப்பை தரும், அந்த களைப்பு முகம் காட்டும். வந்தவர் அப்படி ஃப்ரெஷ்ஷா நிக்கிறாரு. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சொல்றாரு, வெள்ளையா உடுத்திருக்கிறாரு, அப்படி
அப்படி ட்ரெஸ் அப்படி இருக்குது, வெள்ளையும் சொல்லையுமா நிக்கிறார், எல்லாம் பர்ஃபெக்ட்டா நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டோட முட்டி இவர் சேர்க்கிறார். இது அவ்வளவு பேரும் பார்க்கிறாங்க. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உண்மையாக அல்லாஹ் முனாஃபிக்களை உருவாக்கி இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவங்களுக்கு கல்பல போகாது. இதை விட ஈமான் போறதுக்கு என்ன? கண் கூட இந்த அதிசயத்தை பார்க்க போறாங்க. முட்டோட முட்டை ஒட்டிட்டு சில ரிவாயத்தில் அவர் கைகளை அவர் தொடையில் வைக்கிறார். இன்னும் சில ரிவாயத்துகள்ல அவர் பெருமானாருடைய தொடையில வைக்கிறான்னு வருது. வச்சுட்டு மல்லி இஸ்லாம்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் அலா ஹம்ஸ், 5 விஷயங்கள் மேல இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கு, 5ஐயும் சொல்றாங்க. அவர் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு சதக்தன்ட்டாரு. கரெக்ட் யார சொல்லலாம், கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப இப்ப நீங்க ஒரு பையன் இருக்கிறான், ஸ்கூல்ல போய் படிக்கிறான், டீச்சர்ட்ட क्वेश्चन கேட்ட என்ன அர்த்தம்? ஓ பொடியன் தெரியாம கேட்கிறான், டீச்சர் படிச்சு கொடுக்கறான்னு அர்த்தம். டீச்சர் பையனை பார்த்து ஒரு क्वेश्चन கேட்ட என்ன அர்த்தம்? ஓ டீச்சர் தெரியாம கேட்கிறாரு, பையனுக்கு விளங்கிருக்குதான்னு பாக்குறாரு, மாணவனுக்கு விளங்கவும் உண்டா, விளங்கிருக்குதான்னு பாக்குறாரு. வந்தவர் டீச்சரா மாணவரா? ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்கள்ட்ட கடைசி இருக்கிறார். அவர்தான் மதீனத்து மக்களுடைய தலைவர், பள்ளிவாசல்ல நிக்கிறார், அவர்தான் தொழுவிப்பார், அவர்தான் எல்லாம் செய்வார். வந்தவர் கேட்கிறாரு மல் இஸ்லாம், இஸ்லாம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு சதக்த சரியா சொல்லிட்டீங்க யார சொல்லலாம்ட்டார். எல்லாரும் பாக்குறாங்க, என்னப்பா இவர் क्वेश्चन கேட்கிறாரு, தெரியாம தான் கேட்டாரோ, தெரிஞ்சு தானே கேட்டிருக்கிறாரு, சதக்தன்றாரு. அடுத்த क्वेश्चन மல் ஈமான், ஈமான் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கல, என்ன சதக்தன் போட்டு மறு क्वेश्चन கேக்குறீங்கன்ட்ட, ஈமானா சரி பரவாயில்ல, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க பட்டியல. அவ்வளோத்தையும் கேட்டுட்டு சரியா தான் சொன்னீங்கன்றார். சதக்த உள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஊருக்கு புதுசு, 50 பேரும் பிடரிகளை தள்ளிட்டு வந்தாரு, வெள்ளை அடிக்கிறாரு, பசுந்தான முடி அடர்த்தியா வாரிக்கிறாரு, சூப்பர் டிரெஸ், பார்க்க வெள்ள சொல்லியா நிக்கிறாங்க, சொல்ற அளவுக்கு பியால் அந்த மாதிரி அழகு அப்படி அப்படின்னு சொல்றாரு வரலான்னு. அப்படி வந்து உட்கார்ந்தவர், அந்த வாட்டன் சாட்டமா வந்து உட்கார்ந்தவர் ரெண்டாவது क्वेश्चனுக்கு சதக்த போட்டார். சரியா சொல்லிட்டீங்க. மூணாவது क्वेश्चन இப்ப கூட ரசூலுல்லாஹ் கேட்கல, என்னப்பா 2 கேள்வி கேட்ட 2க்கும் சரி சரியா? இப்ப மூணாவது தெரிஞ்சு தான் கேட்கறியா தெரியாம அப்படி கேட்கல. மூணாவது क्वेश्चन மல் இஹ்சான், இஹ்சான் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இஹ்சானா அல்லாஹ் வந்து நீ பார்க்காட்டியும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான்னு உணர்வோட இபாதத்துல ஈடுபடுறது. சதக்த கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்றார். இப்பதான் சபையே குழம்ப போகுது. நாலாவது क्वेश्चन அதிர்ந்து போக போகுது. மத்தஸ்ஸா, எப்ப மர்ம வரும் அப்படின்னு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரமா மறைத்து வைத்த ஒன்றை வெளிப்படுத்தினார்கள். சபை பார்க்குது. ஏன்னா நீங்க அந்த சபையை கற்பனை பண்ணுங்க, சும்மா இந்த செய்தியை கேட்காதீங்க. இப்படி நடந்தா எப்படின்னு வச்சு பாருங்க. மதீனத்து பள்ளியில எப்ப மர்மை வரும்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் பேர் அபூபக்கர். உங்க பேர் அபூபக்கர் தானே? அப்படி சொல்லல, கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுறவர் பிரிக்கிறாங்க. சாயில் மஸ்ஊல், இன்னமும் உன்னை மறைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை ஏன் நான் சொல்றேன், அது அல்லாஹ் தான் அப்படி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல ஒன்றும் மறைக்கல, அந்த இடத்தில் ஒன்று மறைச்சுன்னு கொஞ்சத்துல சொல்லுவாங்க. அது சாயில் மஸ்ஊல், கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்று சொல்ல மாத்துறாங்க. நீங்க கேட்கறீங்க, நான் கேட்கப்படுறவர். எப்படி சொல்றாங்க தெரியுமா? பேரை சொல்லல. உங்களோட பேர் யார்? முஸ்தபா. என் பேர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தபா உங்களுக்கு வந்து இல்ல, நீங்க அபூபக்கர், உங்களுக்கு என்னை விட கொஞ்சம் தெரியும் தானேன்னா அப்படி பேர்ல சொல்லலாம். ரசூல் அப்படி சொல்லாம கேள்வி கேட்கிறவரும் கேட்கப்படுறவரு அப்படின்றாங்க. அப்ப நீங்க கேட்கிறீங்க, நான் கேட்கப்படுறவரு. கேட்கிறவரை விட யாரு வந்து கேள்வி கேட்கிறீங்களோ, அதாவது கேள்வி கேட்கிற ஒரு ஆள் இருக்கிறார், கேட்கப்படுற ஒரு ஆள் இருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கேட்கிறவர் கொஞ்சம் தெரியும் தானேன்றாங்க. அதாவது கேள்வி கேட்கிறவருக்கு என்ன விட தெரியும் தானே. எப்படி இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கடைசி நபின்னு ஏத்துக்கொண்டு வந்தாச்சு. ஊடு வாசல்லாம் விட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. என்னப்பா இவருக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ்வோட மதீனாவுல புதிய நபி வந்துட்டாரோ? நாங்க சின்னத்துல ரொபின்ஹுட் பாத்திக்கிறோம், செத்து போயிருவான், புதிய ரொபின்ஹுட் வருவான். ஓ ஊருக்கு அடுத்த ரொபின்ஹுட்,
அந்த கல்லண்டெல்லாம் இதாக்குறதுக்கு. இத மாதிரி புதிய நபி வந்துட்டாரோ மதீனாவுக்கு, உள்ள நபி இப்பதான் இருக்கிறாரு, ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, எப்படி இருந்துக்கும் நினைக்கிறீங்க? பெருமானார் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். சபை முழுக்க இவர் அதிசயமா பாக்குது. இந்த சம்பவம் நடக்கிற நேரம் பெருமானாரம் சொல்றாங்க, என்னைய விட உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் தெரியும்னு சொல்லல, மறுமை டேட் தெரியும்னு சொல்லல, மறுமை நாளை பத்தி கொஞ்சம் கூட தெரியுமே உங்களுக்கு, என்னை விட தெரியுமென்றாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2 அடையாளங்களை சொல்லிட்டு அப்படி இருந்ததுக்கு பிறகு அவர் எழும்பிட்டார். கரெக்ட் எழும்பிட்டார். எழும்பினால் அந்த பின் வழியால போறார், அந்த பாபால பின்னா உள்ள கதையில வெளியே போறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீம்ல வர இந்த துண்டு, ஒவ்வொரு ரிவாயத்துல துண்டு துண்டா வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன், இந்த போனார் பாருங்க, இப்ப எழும்பி போயிட்டாரு, அவர் கொஞ்சம் எடுத்து கூட்டிட்டு வாங்களேன். சஹாபாக்கள் போய் தேடுறாங்க, எங்கே யாரு சொல்லா, அக்குரோன பள்ளியில இருந்து நான் கீழே போனா என்னைய தேட உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அக்குரோனையில் உள்ள சந்து பொந்து 7ஆம் கட்ட 6ஆம் கட்ட எத்தனை கட்ட அதுக்குள்ள எல்லாம் தெரியும் உங்களுக்கு. புதுசா வந்த என்னால மறைஞ்சு போக இயலாது, ஊருக்கு புதுசு, போய் கூட்டிட்டு வாங்கன்னு தேடி பார்த்து களைப்புல வராங்க. யார் சொல்லலாம்? வல்லாஹி இல்ல, வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில நான் மாறிக்குது அவன் மீது ஆணையாக உங்களை காணல. யார் சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஓ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் உங்களுக்கு மார்க்கத்தை படித்து தர வந்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல. இந்த ஹதீஸ போட்டு தான் அவர் கிதாப் ஆரம்பிக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஈமான பத்தி கேள்வி கேட்டதுக்கு இதை விட நிறைய ஹதீஸ் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவ்வளவு காலமா, அதாவது வந்து நேரடியா மனித தோற்றத்துக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாரா? வஹி வர்ற மாதிரி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனியா சந்திக்கலாம், மக்கள் காணாத வீட்டில் சந்திச்சார். ஏன் இப்ப மனித தோற்றத்துல வந்தாரு? புதுசா என்ன கொடுத்தாரு? அன்றைக்கு இந்த குர்ஆன்ல காட்டுங்க பாப்போம் அந்த ஆயத்தை. இந்த அன்றைக்கு வந்து மக்கள் மன்றத்துல இந்த ஆயத்தை கொடுத்தாருன்னு இல்ல, அப்படி ஒரு ஆயத்து இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்க தானே வந்தாரு. கேட்ட கேள்வி எல்லாம் ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து புதுசா ஒன்னும் சொல்லல, பெருமானாருக்கு தெரிந்தது. அப்ப எதுக்கு வந்தார் தெரியுமா? மார்க்கத்தின் ஒரு கட்டம் ஈமான் என்பது, அந்த கேள்வி கேட்கிற விதம் ஹதீஸ்களை அறிஞர்கள் வித்தியாசமா இதாக்குவாங்க. மார்க்கத்தில் எப்படி படிக்கணும், கேள்வி கேட்கறா எப்படி கேட்கணும், அதை எப்படி கிரகிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. என்றால் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. ஈமானை கேட்கவர், ஈமான் என்ன, அந்த மக்களுக்கு ஈமான் வரணுமா இல்லையா? ஒரு வானவர் வந்து விட்டு போறான், இப்ப கண்டோம்பா, அவர் காணாம போயிட்டாரு, நாங்க கண்ணால பார்த்தோம் அவரை. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொல்லுங்க, ஓ ஜிப்ரீல் பா, இதுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல்னு தான் சொல்றது, ஜிப்ரீலுடைய ஹதீஸ்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி கண்கூடாக கண்ட ஒருவர், இது எல்லாம் பார்த்த ஒருவர் பள்ளிவாசல்ல சரி சும்மா சரி பயானுக்கு இருந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சு தான், நான் அறக்குற சந்தேகத்துல தான் இருக்கிறேன், கன்ஃபார்ம் வரணுமா? அப்படி எல்லாம் பள்ளிக்குள் வந்ததுக்காக, இப்படி எல்லாம் அதிர்ச்சி, இப்படி எல்லாம் கண்டதுக்காக வராது. என்ன, பள்ளிக்குள்ள பல நோக்கத்துக்கு பலர்கள் வந்திருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எதுக்கு வந்தா தெளிவா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வரப்போக்கல ஹவுஸ் கஸரஜ்னு 2 கூட்டம் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிப்பாங்க. மதீனால சண்டை தான், 2 பாஞ்சு அடிச்சு கொள்வாங்க. அந்த 2 கூட்டம் இருக்கிற நேரம் அவர்கள் இருதரப்பும் சேர்ந்து ஒரு தலைவரை நியமிச்சிட்டாங்க. எங்க ஊருக்கு இதுக்கு போறோம் ஐவன் தான், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான்ட்டாங்க. அவனை நியமிக்கிற டைம் ஆகிற டைம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வருகையும் இவன் தலைவராக்குற டைம். அப்போ ஒரு ஸ்டெப் பேக் வைக்கிறான். ஆஹா, 50 பேர் ரசூலுல்லாஹ்ன்றாங்களே. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்குறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் பார்த்து அபூபக்கர் இல்லைன்னு உமர் பின்னார் 2 பேரும் நிக்கிறாங்க. இவர் நெருங்க 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 முற்படுகிறார், அவரால் நெருங்க முடியல. ஃபைனலா அவர் நச்சுத்தன்மை கக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு அவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃப்வான் பின் முஅத்தல் சேர்த்து கதை கட்டினவர் இவர் தான். எக்கச்சக்கமா அப்படி செஞ்சு கூட கடைசி டைம்ல மௌத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அதாவது ஹிஜ்ரி 8 நினைக்கிறேன், அப்ப மௌத்தாகுன ரசூல் அவ்வளோத்தையும் மன்னிச்சு போட்டு தொழுகைக்கு போற நேரம் தான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் ஒரு தடவை அல்ல 70 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சால் மன்னிக்க மாட்டேன்றாங்க. முனாஃபிக், முடிஞ்சு போச்சு கதை. உங்களுக்கு என்ன சொல்ல வந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கடைசி வரைக்கும் இருந்த ஒரு ஆள் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவேண்டு குத்துவேண்டு
எல்லா வகையிலும் அட்டாக் பண்ணி வெளியில நின்று பெருமானார் இந்த பிரச்சாரத்தை துவங்கி பத்ர் யாரால? அபூ சுஃபியான். வர்ற வழியில ஓஹோ கடற்கரை ஓரமா ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி வர்றாங்க, பத்ரண்டா நீங்க பத்ர படிக்கணும், படிச்சா உங்களுக்கு தெரியும். அபூ சுஃபியான் போய் சொல்றாரு, வந்துட்டாங்க எங்களுக்கு அட்டாக் பண்ண பாக்குறாங்க, எங்கட சரக்கெல்லாம் பறிக்க பாக்குறாங்க. அவர் சொல்லிதான் அங்கிருந்து எல்லாரும் வருவாங்க. பத்ர் அவரால. உஹதுல வர்றாரு, அஹ்ஸாப்ல தலைவரா வந்து நிக்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றில நின்று ஃபத்ஹு மக்கா வரைக்கும் காஃபிர். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல அப்படி. கடைசி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். கடைசி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் ஒரு முனாஃபிக் என்று சொல்லல. அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுப்பான், அல்லாஹ் ஒருவரை தூர தள்ளுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்கு என்ன சொன்னாங்க? இவ்வளவெல்லாம் எனக்கு பண்ணினீங்களே, அவ்வளவு இறக்கவரு, வெளியில யாரும் பேச மாட்டாங்க, வந்து நின்றா லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மத்தது அல்லாஹ்ட்ட நான் பார்க்கறேன்றாங்க. மத்தது அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன், இத மட்டும் சொல்லிருங்க, சொல்லாம இருந்துறாதீங்க. அவர் சொல்லவும் இல்ல, அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா. நபியே நீங்கள் விரும்புவருக்கு எனக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது, நான் நினைக்க வேண்டும் நபி என்றான். அதனால ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து கெட்டி பிடிச்சி ரசூலுல்லாஹ் அவர் கண்ணை பார்த்து இதெல்லாம் குவாலிஃபிகேஷனே இல்லைன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு ஆளுடைய கல்வி. அதனால தான் ரசூலுல்லாஹ் அதிகமா கேட்பாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதிகம் என்ன கேட்பாங்க? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாய். யா முஷர்ரிஃபல் குலூப் ஷர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். இறைவா, எங்களுடைய கல்புகளை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயா. அனஸ் ரலியல்லாஹு கேட்கறேன், யா சொல் நீங்க கேட்கணுமா? நீங்க நபியாச்சு, நீங்க கேட்கணுமா? அல்லாஹ் உடைய விரல்களுக்கு இடையில் கல்புகள் இருக்கு, அல்லாஹ் பிரட்டி போடுவான்றான். இன்றைக்கு முஸ்லீம், நாளை காஃபிர் ஆகலாம், நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு போயிடலாம், தொழுகை இல்லாமல் ஆகலாம். ஒரு காலம் வரும், யுஸ்பிஹு மூமினன் வ யும்சி காஃபிரா. காலையில சுபஹ்ல முஸ்லீம், மாலையில காஃபிர் ஆயிருவார். மாலையில முஸ்லீம், காலையில காஃபிர் ஆயிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர் கட்டம் இஸ்லாம் சொல்லுது. அதனால் நாம் நினைத்து விடக் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் தான் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுற, ரப்பனா லா துஸி குலூபனா. முஃமின்கள் அழுது கேட்பார்கள், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இறைவா, ஹிதாயத்தை தந்த பிறகு எங்களுடைய கல்புகளை பிரட்டி விடாதே யா அல்லாஹ். லா துஸி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. ரஹ்மத்தை உன்னிடமிருந்து கிஃப்ட்டா எங்களுக்கு தந்துருவோம், இரக்கத்தை தந்துரு யா அல்லாஹ். அதனால் எனக்கும் உங்களுக்கும் எந்த மௌத் வரைக்கும் நான் மூமின் தான் எங்க ஓகே சொல்லல, ஃபைனல் நிமிஷம் வரைக்கும் நானும் நீங்களும் பணிபுரியணும். இப்ப எல்லாம் சரி, பள்ளியெல்லாம் கட்டியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், தவா முடிஞ்சு பென்ஷன் தான், நோ பென்ஷன். கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு ஹிதாயத்தை தரணும்.